ஊவா மாகாண சபையின் அதிகாரத்தை மீண்டும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கைப்பற்றியுள்ளது. எனினும் கடந்த மாகாண சபை தேர்தலில் 2 போனஸ் ஆசனங்களுடன் பெற்றுக்கொண்ட ஆசனங்களை விட இந்த முறை தேர்தலில் 6 ஆசனங்கள் ஆளும் கட்சிக்கு குறைவடைந்துள்ளன. நடைபெற்று முடிந்த ஊவா மாகாண சபையின் தேர்தல் பெறுபேறுகள் தொடர்பாக நாம் அவதானம் செலுத்துகின்றோம். ஊவா மாகாண சபைக்காக இந்த முறை நடைபெற்ற தேர்தலில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 2 போனஸ் ஆசனங்களுடன் 19 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. மொத்தமாக 3,49,906 வாக்குகளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக் கொண்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி இம்முறை ஊவா மாகாண சபை தேர்தலில் 2,74,773 வாக்குகளை பெற்று 13 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி 36,580 வாக்குகளை பெற்று ஊவா மாகாணத்தில் 2 ஆசனங்களை தனதாக்கியது. ஜனநாயக கட்சிக்கு எந்த ஒரு ஆசனமும் கிடைக்கவில்லை. இம்முறை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு 6 ஆசனங்கள் குறைவடைந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு 6 ஆசனங்கள் அதிகரித்துள்ளன. கடந்த முறை தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி 1 ஆசனத்தை கைப்பற்றியிருந்த நிலையில் இம்முறை அந்த கட்சி 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளான தேசிய சுதந்திர முன்னணி உள்ளிட்ட சில கட்சிகள் இம்முறை தனித்து போட்டியிட்ட போதிலும் அவர்களால் 1 ஆசனத்தையும் கைப்பற்ற முடியவில்லை. இம்முறை ஊவா மாகாண சபை தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் 3 ஆசனங்கள் குறைக்கப்பட்டு மொன்றாகல மாவட்டத்தில் 3 ஆசனங்கள் அதிகரிக்கப்பட்டன. பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியை விட 1 ஆசனத்தை மாத்திரமே கூடுதலாக பெற்றுள்ளது. சுதந்திர கூட்டமைப்பிற்கு 9 ஆசனங்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 8 ஆசனங்களும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு 1 ஆசனமுமாக பதுளை மாவட்டத்திற்கான ஆசனங்கள் பகிரப்பட்டுள்ளன. 2009ஆம் ஆண்டு பதுளை மாவட்டத்தில் 67.79% காணப்பட்ட ஆளும் கட்சியின் வாக்கு வங்கி இம்முறை தேர்தலில் 47.37% வீழ்ச்சி கண்டுள்ளது. 2009ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வீதம் 25.81 காணப்பட்டது. ஆனால் இந்த முறை தேர்தலில் 44.79% அதிகரிப்பை அந்த கட்சி பெற்றுக் கொண்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் 9 தேர்தல் தொகுதிகளில் வலிமட, ஹாலியல, பதுளை ஆகிய தேர்தல் தொகுதிகளை ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும். மொன்றாகல மாவட்டத்தில் இந்த முறை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 8 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. 2009ஆம் ஆண்டு தேர்தலின் போது மொன்றாகலையில் 9 ஆசனங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. 2009ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இம்முறை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 1 ஆசனத்தை இழந்திருந்தது. 2009ஆம் ஆண்டில் 81.32% ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வாக்கு வங்கி வீதம் காணப்பட்டது. ஆனால் இம்முறை 58.34 வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி இம்முறை 5 ஆசனங்களை வெற்றி கொண்டு 31.92% தனது வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டுள்ளது. ஆனால் 2009ஆம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வீதம் 15.52 காணப்பட்டது. 2009ஆம் ஆண்டில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எந்த ஒரு ஆசனமும் கிடைக்கப்பெறாத நிலையில் இம்முறை தேர்தலில் மொன்றாகல மாவட்டத்தில் 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது.